சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு என்னென்ன வளர்ச்சி திட்ட பணிகள் சிதம்பரம் தொகுதிக்காக பண்ண இருக்கீங்க? சிதம்பரம் தொகுதி என்பது சிதம்பரம் நகரை பொறுத்தவரை அது பக்தியும் கல்வியும் நிறைந்த ஒரு நகரம். பரவலாக மக்கள் குடிநீர், பற்றா, சாலை வசதி ஆகியவற்றை அதிகமாக கேட்கிறார்கள். சில இடங்களில் பேருந்து வசதியை கேட்கிறார்கள். இவையைத்தான் நான் முதன்மையான மக்களுடைய விருப்பங்களாக கருதுகிறேன். இது மட்டுமல்லாமல் இந்த தொகுதியில் ஒரு முதலை பண்ணை அமைக்க வேண்டும். ஏன்னா கொள்ளிட ஆற்றில் நிறைய முதலைகளுடைய தொல்லைகள் இருக்கின்ற காரணத்தினால ஒரு முதலை பண்ணை அமைக்க வேண்டும். அப்புறம் பரங்கிப்பேட்டை பகுதியில் மலர் சாகுபடி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வாசனை திரவியம் தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை வைத்திருக்கின்றேன். பரங்கிப்பேட்டை ஜிஹெச்சை டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்து தற்போது மூடப்படக்கூடிய சிதம்பரம் சட்டக்கல்லூரி மீண்டும் செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும் ஆகியவற்றை ஒரு முதன்மை பிரச்சனையாக நான் கருதுகிறேன். தாவேகா கட்சியானது உங்களுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? விஜய்ங்கிற ஒரு சினிமா நடிகருக்கான ஒரு ஆதரவு அலைதான் இருக்கிறதே தவிர அது ஓட்டாக மாறுமாங்கிறது சந்தேகம். குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு அடுத்தடுத்து பின்னடைவுகள் ஏற்பட்டு வருகிறது. அதிகபட்சம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு 7 அல்லது 8% வாக்குகளை அவர் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த இடங்களில் அவர் ஜெயிக்க முடியாது.